நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு இன்னும் சுகன்யா சம்ருதி யோஜனாவோட காம்பவுண்டிங் மேஜிக்கை பத்தி தெரியாமலே இருக்காங்க. இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி 70 lakhs அச்சீவ் பண்ண முடியும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னும் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான ஃபினான்ஸ் டாபிக்ஸை ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபினான்ஸ் வித் விஷ்ணுவை இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க கேர்ள் சைல்டுக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலிக்கு 2 கேர்ள் சைல்டு வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் அலோட். இந்த ஸ்கீமை நீங்க நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீம்ல மினிமம் 250 இருந்து மேக்ஸிமம் 1.5 lakhs per annum இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 8.2% per annum நீங்க இதுல இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணிக்க முடியும். இது எவ்ரி குவார்டர் வந்து கவர்மெண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல நீங்க எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து 15 years வரைக்கும் தான் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட கேர்ள் சைல்டுக்கு எப்போ 21 years கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் உங்களால ஃபுல்லா வித்ட்ரான்றது பண்ண முடியும். இதுல நமக்கு பார்ஷியல் வித்ட்ராவலும் அலோவ் பண்றாங்க. கேர்ள் சைல்டுக்கு 18 years கம்ப்ளீட் ஆகி அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக 50% ஆஃப் அமௌண்ட்டை நம்மளால பார்ஷியல் வித்ட்ரான்றது பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட குழந்தைக்கு 5 years ஆகிறப்ப நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 15 yearsக்கு எவ்ரி இயர் உங்களால 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பண்ணிக்க முடியும். உங்களோட குழந்தைக்கு எப்போ 21 years கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ அவங்களால ஈஸியா 70 lakhsன்றது அச்சீவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க எவ்ரி இயர் கட்டுற 1.5 lakhsை ATCக்கு கீழே ITRல டிக்ளேரும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ.